அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். சில பேர் கேட்கிறார்கள், ஏன் இன்னும் மொழியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? திரும்ப திரும்ப தேர்தல் வருகிறது என்ற காரணத்திற்காக மொழியை, மாநில உரிமையை பேசுகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப அவர்களுக்கு சொல்லக்கூடிய பதில், வரக்கூடிய தேர்தல் சட்டமன்ற தேர்தல். நாட்டுக்கு நடந்த தேர்தலையே இங்க பிஜேபி ஒன்றும் இல்லை இல்லையா, மலரவே இல்லை, ஒரு மலர் கூட இல்லை. அதனால சட்டமன்ற தேர்தலில் அங்க எதுக்கு உங்களை பத்தி கவலைப்படணும் இல்லையா? அப்பவாவது 4 பேர் நினைச்சிருப்பாங்க ஏதோ அங்க ஆட்சிக்கு வர போறாங்க, ஓட்டு போடலான்னு. அப்படி கூட ஓட்டு போடல. ஆனா சட்டமன்றத்தில் உங்களுக்கு வேலையே இல்லைன்னு தெரிஞ்சு எங்க மக்கள் கிட்ட உங்களை பத்தி பேசி உங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை தருவதற்கு எந்த அவசியமும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எங்களுடைய முதலமைச்சருக்கும் கிடையாது. ஆனாலும் முதலமைச்சர் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை பற்றி, அவர்களுடைய அந்த அதிகார போக்கை பற்றி, தமிழ்நாட்டு உரிமைகளை பற்றி இப்பொழுது பேசுகிறார் என்றால் பேச வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். எங்க முதலமைச்சர் எங்களுக்கு பணம் கொடுக்காத, எங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு படிக்கணும் ஆனா பணம் வேண்டான்னு சொல்லல. நாங்களா வம்பு சண்டைக்கு வரல. ஆனா வந்த சண்டைய நீங்களா வரீங்க சண்டைக்கு, நாங்க வரல. நீங்களா கொண்டு வரீங்க. ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருகிறேன் என்கிறீர்கள். அதுல நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா மிக முக்கியமான ஒன்று மும்மொழி கொள்கை. தமிழ்நாட்டில் நீங்க 3 மொழி, நாங்க 2 மொழி படிக்கிறோம், ஆங்கிலம் தமிழ் படிக்கிறோம். இல்லைன்னா யாருக்கு என்ன தேவையோ படிக்கட்டும். யாரும் இங்கே கட்டுப்படுத்தவில்லை, இந்த மொழி தான் படிக்கணும், அந்த மொழி தான் படிக்கணும்னு யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை, கட்டுப்படுத்தவில்லை. ஆனா 2 மொழி கொள்கை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே நீங்க 3 மொழி படிக்கணும் கட்டாயம் என்று திணிக்கும் போதுதான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கிறார். நாங்க எதுக்குறோம், நீங்க ஒத்துக்கணும்னு சொல்றீங்க, பேசுங்க, ஒரு முடிவுக்கு வருவோம். அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நீ ஏத்துக்கிட்ட கையெழுத்து போடலன்னா உங்க பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்துவேங்கிறீங்க. அந்த நிதி நாங்களும் இங்கிருந்து வரி பணத்திலே, வட்டி பணத்திலே, இங்கே இருக்கக்கூடிய இந்த சகோதரிகளின் உழைப்பிலே, இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களின் உழைப்பிலே வந்திருக்கக்கூடிய பணம். தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுடைய ரத்தத்தையும் வேர்வையையும் சிந்தி உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அந்த பணத்தில் எங்க பிள்ளைகளோட எதிர்காலத்திற்கான கல்விக்கான நிதியை தரமாட்டேன் என்று நீங்கள் பிடித்துக்கொண்டு அந்த மிரட்டலை எங்களை நோக்கி வைக்கிறீர்கள். பிளாக்மெயில் பண்றது நாங்க இல்ல, நீங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பதற்கு நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள், தலைவர் கலைஞரின் பிள்ளைகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பேரறிஞரின் அண்ணா அவர்களின் வழியிலே வந்தவர்கள். I am from the Dravidian stock என்று பாராளுமன்றத்திலே முழங்கிய பேரறிஞர் அண்ணாவின் வாரிசுகள். அதனால நீங்க எதை சொன்னாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் கூழ குழும்புடு போட்டு பயந்து நடுங்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே